ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு இதுல பார்க்க போகிறது இப்போ ஆகா தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு நியூ தமிழ் மூவி தான் கொஞ்சம் பேசினால் என்ன. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் லீட் பண்ணியிருக்காங்க நம்ம கீர்த்தி பாண்டியன் அண்ட் நம்ம வினோத் கிஷன். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு மேலே இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ, ஸோ இவர் பேர் அஜய். ஸோ இவர் வந்து பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் அவங்களோட வீடை விற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால சொந்த ஊரான மதுரைக்கே திருப்பி வராப்புல. அப்படி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீர்த்தி பாண்டியன், இவங்க பேர் இந்த படத்தில் சஞ்சனா. சஞ்சனாக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அஜய்வை ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் ஊருக்கு திரும்பி வராரு அப்படிங்கிறத இன்ஸ்டா போஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் கூடுதலாக அதுக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு கேமில் இவங்க ரெண்டு பேரும் விளையாடா. ஸோ அந்த கேம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கனெக்ஷன் உண்டாகுது. இந்த மாதிரியான சமயத்தில் திருப்பி ஊருக்கு வராரு அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அந்த பையன் கூட தான் அன்றைக்கி கேம் விளாண்டோம் அப்படிங்கிறதும் நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாயிருது. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் நம்ம கீர்த்தி பாண்டியன் தான் இன்ஸ்டா ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் மூலமாக பேசி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ கால் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட காதல் எந்த அளவுக்கு போகுது அண்ட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிற ஒரு படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ஃபீல் குட்டான லவ் மூவிங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஓல்டு டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் அந்த ப்ரெசன்டேஷன் மூலமாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கனால பார்க்கறதுக்கு ஒரு நல்ல லவ் வைப் கண்டிப்பாக வருது. கூடுதலாக நம்ம கீர்த்தி பாண்டியனோட வாய்ஸ் ஓவர் அண்ட் ஆல்சோ அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜே இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் அழகு தான் சேர்த்துருக்குன்னு சொல்லுவேன். அதில் பர்டிகுலராக அந்த கேம் விளாடும் போது இவங்க பேசுகிறது, நம்ம ஹீரோவை போட்டு திட்டுறது, இந்த போர்ஷன்ஸில் கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெய்னிங், ஒரு நல்ல ஒரு வைப்பு கண்டிப்பாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. இதை தாண்டி ஸ்கூல் போர்ஷன் சொல்லி ஸ்கூல் யூனிஃபார்மில் வர அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த லவ் போர்ஷன்ஸ், அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸில் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து நம்ம கீர்த்தி பாண்டியன் அவங்க மேலே அளவு கடந்து அந்த காதலை காட்டுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட்டான வைப்பை கண்டிப்பாக இருந்தாலும் ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட் தான். ஸோ அரைச்சமாகவே அரைச்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூஸை வச்சு புதுசாக பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான் கிடைக்குமே தவிர புதுசாக ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் கிடைக்காது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் எனிவேஸ் ஃபேமிலிஸோடு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல லவ் ட்ராமாவை எடுத்திருக்காங்க. காமெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹியூமர்ஸ் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரில. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஹியூமர் சென்ஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சில இடங்களில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸை எந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹீரோ அண்ட் ஹீரோயின் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டும்தான் பெருசெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த கேரக்டர்ஸும் பெரிய அளவில் இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி கண்டிப்பாக தெரில. இருந்தாலும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5:2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருவோம். முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.